இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையனை வந்து ஸ்கூலுக்கு போய் சேர்த்துருந்தேன். புது ஸ்கூலு, அது இல்லாமல் 1ஆவதுங்கிறதுனால கிளாஸ் ரூம்லாம் தேடிட்டு அப்புறமேட்டு அவனை போய் உட்கார சொல்லியிருந்தேன். பசங்கள்லாம் புதுசாக இருந்தனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணான். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துட்டு அவனை விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தடுத்த ஒர்க்கு என்ன செக் பண்ணுற ஒர்க்கு, ஜாமான் என்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு பொரிக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் அடுத்தடுத்த ஒர்க்கு, குழம்பெல்லாம் கொச்சிருச்சான்னு செக் பண்ணணும், விறகுலாம் இருக்கான்னு பார்க்கணும், எல்லா வேலையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அப்புறம் ரெடி பண்ணி கிளம்பும் போது தாங்க ஒரு ஃபன் நடந்தது. என் பாப்பா பார்த்திங்கன்னா நான் போகும்போது ரொம்ப அழுந்து ஃபீல் பண்ணுவாள். ஆனால் என் பையன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஷாப்புக்கு போங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எனக்கு கூடயே தள்ளிட்டு வருவான். அந்த ஒரு மூமெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் என்னை அமுச்சு விட்டுட்டு தான் அவன் ரிட்டன் வீட்டுக்கே போனான். அப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து ஷாப்புக்கு வர கஸ்டமர்லாம் கவனிச்சுட்டு ஒவ்வொரு நாள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருந்ததுங்க. நீங்களும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பானிபூரி, காளான், தட்டு வடிச்சிட்டு, நொறுக்கல், முட்டை, ரசபுரி, காரப்பூரி எல்லாமே இருக்குது. வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க.